வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய தினம் நாங்கள் பாசையூரில் நிற்கின்றோம். பாசையூரில் இங்கே மதியண்ணா எல்மோ அண்ணா அவருடைய வீட்டில் நிற்கின்றோம். ரவி அண்ணா இங்கே எங்களுடைய சத்தியண்ணா எல்லாரும் இருக்கிறோம். என்ன விசேஷமெண்டா, முல்லைத்தீவிலே கூழிலே ஏற்பட்ட உறவு பாலம் இப்பொழுது நண்டு, திருக்கை, கணவாய், இறால், இங்காலே ஒரு மீன், இங்காலே இன்னும் மீன், இங்கால முருங்கங்காய், இப்படி பல உணவுகளை சமைத்து எங்களை அன்போடு அரவணைத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள். வணக்கம் வெல்மோண்ணா. வணக்கம். உண்மையில் மறக்க முடியாது. பாச ஊரென்ற அந்த பாசத்தை நீங்கள் இதில் காட்டிட்டீங்கள். இவ்வளவு சாப்பாடெல்லாம் செய்து எங்களை அன்பாக அழைச்சிருக்கிறீர்கள். உங்களோட கலைச்சேவை மட்டுமில்லை, ஒரு உணவிலையும் ஒரு கலைத்துவத்தை காட்டிட்டீர்கள். எல்லாரும் அக்காவும் நீங்களும் சேர்ந்து. எப்படி நலமா இருக்கிறீங்களா அக்கா? அப்படி இருக்கிறீங்க? சரி, நல்லது. நாங்கள் சாப்பிட்றதுக்குன்னு ரெடியாக இருக்கிறோம். எல்லாம் வாய் ஊறுது பார்க்க சுவைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி மீண்டும் நாங்கள் ஒரு முல்லைத்தீவின் அந்த மதியண்ணா போட்ட பாலத்தை நாங்கள் ஒரு உரமான பாலமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய இந்த சேவைகள் தான் காரணம். மதியண்ணா எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? வணக்கம். யோகேஷ், எங்களோட முல்லைத்தீவு மண்ணினுடைய ரவி அண்ணா, சக்தி அண்ணா, இவருக்கு இடமில்லை, சர்வதேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகிறோம். எங்களுடைய இந்த மகிழ்ச்சியான பொழுதிலே, அருமையான ஞாயிறு பொழுதை, அருமையான இந்த கடல் உணவு விருந்தோடு வந்து எம்மோடு இணைந்து கொண்டமைக்காக நாங்கள் எங்களுடைய முத்தமிழ் கலைஞர் மேம்பாட்டு மன்றம் சார்பாகவும் எல்மோ குடும்பம் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி நன்றி. உங்களுடைய அன்பை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இது இருக்குது. சத்தியண்ணாவை கேட்போம். அவர் சரியான தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் 2 வார்த்தைகள். வணக்கம் சத்தியண்ணா. இல்லை, உண்மையாக அழியா விருந்தர் என்றாலும் இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நான் அழைச்சிருக்கிறேன், அது எல்லாம் உண்டு தான். ஆனாலும் வேற அன்பு பாசம் எல்லாத்தையும் பார்க்க எனக்கு என்னண்டா பூரிக்கிறது. அழையா விருந்தினர் இல்ல, ஒரு ஜாயின்ல இருந்தா அடுத்தது பலமாகும். அவங்க முல்லைத்தீவுக்கு பழம் போட்டிருக்கிறாங்க. இந்த பழம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அது முதலே நான் இங்க வந்ததால இடையில ஒரு 10 அடி தூணில நீங்களும் கொண்டா வாரீங்க பாலத்திலே. அவர் பேசி எந்த உறவுக்காரன் மாதிரி வந்துட்டாரு. அவற்றை அதுதான் தேவை. நோவேல அவற்றை தமையனுக்கு 60 விழாவில் நான் மிருதங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்களா. இப்ப எங்க போயிட்டு இந்த சாப்பாடு நான் யோசிச்சுறான், இது ஒருவேளை நான் சாப்பிடக்கூடாத சாப்பாடா அப்படின்னா நான் கோழி சாப்பிட்றேன். இல்லை, இங்கே கோழியே இல்லை. சாப்பாடுன்னா பாசோட சாப்பாடுன்றதுக்கு இது ஒரு எனக்கு அங்கேயும் தெரியும். நிறைய பெரிய கலைஞர்கள் மதியை பற்றி சொல்கிறேன்டா, அவர் மக்கள் சேவை, மகேசன் சேவை என்று செய்கிறவர். கடவுளுக்கு முதல் மக்களை மதிக்கிறவர், பாசத்தோட பலவழைஞ்சவர். நீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கிறதுக்காக எங்களுக்கு தெரியாது உங்களையில. ஆனா இவர் தான் எங்களை கொண்டு இழுத்தவர். நான் எத்தனையோ இடத்துல அவரை பற்றி சொல்லியிருக்கேன். நான் அவரோட கணக்கு கதைக்கிறேன். இல்லை, அவ்வளோதான். நல்லது, வாழ்த்துக்கள். அதே மாதிரி யோகேஷ் பெரும் கலைஞன் என்று நான் இப்போ கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர் சிறிய வயதிலேயே அதை விட அவர் சிறிய வயதிலேயே பெரிய ஆளுமையாக செயல்பட்டவர்கள். இப்போ பார்த்தால் பெரிய ஆளுமைகள் எல்லாம் அவருக்கு கீழே நின்று செயல்பட போச்சு. அப்படி இல்லை, என்ன தவம் செய்தேனோ நன்றி நன்றி அண்ணா. அதே மாதிரி எங்களுடைய பாலத்தை இணைத்தவரை நாங்கள் ஒத்துனாலும் மறக்கக்கூடாது. அது இன்னும் பல பாலமா உறவா மாறி எல்லாரையும் நாங்கள் இணைக்க போறோம். முல்லைத்தீவின் கலைஞர்கள் எல்லாரும் நீங்கள் யாழ் மண்ணோட இணைகிற காலம் வெகு விரைவில் வரும். அதே மாதிரி எங்களுடைய அண்ணனும் இருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல நலமாக இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல எல்மோவுடைய வீட்டிலே நாங்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிற அந்த உணவு விருந்து உபசாரத்துக்கு நாங்கள் எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த இடத்துல அழைத்த அனைவரும் சமூகம் தந்து இந்த இடத்துல சிறப்பாக ஒரு சந்தோஷமான உணவு திருவிழான்னு நாங்கள் சொல்லலாம். அப்படித்தான் இருக்கு, உணவு திருவிழா, அந்த திருவிழான்னு சொல்லலாம். எங்களுடைய ரவி அண்ணே அவங்களுக்கு தெரியும். அவரும் கணக்க கதைக்க மாட்டார். நான் என்னோட தனியாக இருந்தால் அவர் பிளேயர் தான். அவர் சரியான கட்டிக்காரர்களே.
அவர் ஒரு மீடியாக்காரர், அவர் இருக்கிறார், ஒரு கிரிக்கெட்டரா இருக்கிறார், எல்லா பக்கத்தாலையும் பார்க்க ஆசையா இருக்கு. மீண்டும் எங்களுக்கு வயிறெல்லாம் புகஞ்சு கொண்டு இருக்குது பார்க்க நாங்கள் நாங்கள் இப்போ தொடங்க போகிறோம். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பொழுதுல நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம்.